ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 80 லட்சம் பேர் இந்த நியூயார்க் நகரத்தில் வசிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டேஷன். இதுதான் பிரதானமான பஸ் ஸ்டேஷன். கிட்டத்தட்ட ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி இதை ட்ரீட் பண்ணுறாங்க. மெட்ரோ நிறைய தூரம் பயணிக்குது. உங்கள் காரை விட ரொம்ப சௌகரியம். நட இங்கே இருக்கிறவங்க சர்வசாதாரணமாக நடக்கிறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் மட்டும் இங்கே 472 இருக்குது. இதில் ட்ராவல் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் கணக்கிலே பண்ண முடியாது. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் இந்த மெட்ரோ ட்ரெயின் வழியாக நியூயார்க்குள்ளே பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ளே ஆச்சரியமாக இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது 159 வருஷத்துக்கு முன்னால் முதல் ரயில் விட்டுட்டாங்க. எங்கே? அண்டர் கிரவுண்டில் விட்டுருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்கல ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குல்ல, இது இந்த ஊரோட பஸ் ஸ்டேஷன். ஆமாப்பா, உள்ளே போய் பார்க்கலாம். பஸ் ஸ்டேஷன் சிட்டிக்குள்ள மேலே மாடியிலலாம் பஸ்ஸை நிறுத்திருக்காங்க. We are entering to the bus terminus. Interesting factor. இந்த பஸ் டெர்மினஸ்லேருந்து நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே இங்கே சப்வே இருக்குது. அப்படியே போயிட்டா அப்படியே இறங்கி இந்த படி வழியாக போனால் கீழே வந்து ட்ரெயின்ஸ், மெட்ரோ. நியூயார்க் வந்து வெல் கனெக்டட். மற்ற ஊர்களில் அவ்வளோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நியூயார்க் இஸ் வெரி ஸ்பெஷல். நான் பயங்கரமான பாப்புலேஷன், ஒரு கமர்ஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறதுனால இங்கே வெல் கனெக்டடாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டேஷன். இதுதான் பிரதானமான பஸ் ஸ்டேஷன். கிட்டத்தட்ட ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி இதை ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், இந்த டோர் இருக்குது பாருங்கள். பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸு எல்லாம் அந்த டைம் வந்த உடனேயும் இங்கே ஒருத்தர் செக்யூரிட்டி வருவார். அவர் டிக்கெட்லாம் கிழிச்சிட்டு நேராக வண்டிக்குள்ளே இந்த இருக்குது பஸ்ஸு. இந்த பஸ்ஸுக்குள்ளே ஒவ்வொருத்தராக ஏற்றுவாங்க. இப்படி இங்கே எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது 3வது ஃப்ளோர். இது மாதிரி எல்லா ஃப்ளோர்ஸ்லையும் பஸ்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது மிடில் ஆஃப் இந்த சிட்டிக்குள்ளே மேன்ஹாட்டனுக்குள்ளே இருக்குது. அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஓடும்போது ஏறுறது, அப்புறம் ஸ்லோ பண்ணையில் ஏறுறது, இதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லாமே வெல் பிளான்ட், ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 70களில் திட்டமிடப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயினாக இருக்கலாம், சாலைகளாக இருக்கலாம், அல்ல இந்த பஸ் போக்குவரத்தாக இருக்கலாம், ரோட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1870 பிளான் பண்ணி 1920க்குள்ளே முடிச்சிருக்காங்க. அவ்வளவு காலகட்டத்தில். இன்றைக்கி 2023 இருக்கும். ஒரு செஞ்சுரி ஆகுது. எப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம நிற்கிற மாதிரி பல ஃப்ளோர்ஸ் இருக்கு. எல்லா ஃப்ளோர்லையும் பஸ்ஸஸ் இருக்கு. எல்லா ஃப்ளோர்லையும் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ப்ராப்பராக அந்த டிக்கெட் இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஒரு ஃப்ளைட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இதோட நீளத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த சைடு அப்படியே திருப்புங்களேன். இவ்வளோ நீளம் வரைக்கும் இந்த ஒரு ஃப்ளோர் இருக்குது. இது மாதிரி இங்கே எத்தனை ஃப்ளோர்ஸாக இருக்குது? 4 ஃப்ளோரில் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த பேசஞ்சர்ஸ்லாம் வரிசை நின்றுருக்காங்க. இதோட என்ட்ரியிலே இப்போ நம்ம மெட்ரோவில் இந்த மெத்தட் இருக்குது. இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, இதுலேருந்து நீங்கள் இறங்குனீங்கன்னா கீழே சப்வே இருக்குது, அதாவது ட்ரெயின் போகிறது இருக்குது. ஸோ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் இறங்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்வே வழியாக வந்து பஸ்ஸை பிடிச்சி உங்கள் வீட்டில் போய் இறங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இதை தாண்டி ரொம்ப நடக்கணும். அது இந்த ஊரோட முக்கியமான மேட்ரு. நடையோ நட பயங்கரமாக நடக்கிறானுவோ. ஒரு காலகட்டத்தில் நியூயார்க்குடைய பல்வேறு பகுதிகளில் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இப்போ நம்ம நிற்கிற அந்த பில்டிங்கில் ஒரு 1940க்கு மேலே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ இதுதான் ஒரே பெரிய பஸ் ஸ்டாண்ட், நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னன்னா, இங்கே குளிரான ஊருங்கனால எல்லாத்தையுமே க்ளோஸ்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. வண்டி ஓப்பனில் நின்று அதில் ஏறி இறங்கி அப்படிங்கிறதுனால எல்லாமே, அதாவது நியூயார்க்கை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அண்டர் கிரவுண்ட்லேயே கடந்துட முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த காலத்தில் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக. இந்த டெக்னாலஜி எப்படி பிடிச்சாங்க, இதுக்கு எப்படி வேலையெல்லாம் பார்த்தாங்க, அப்புறம் இதோடைய பாதுகாப்புகளை எப்படி உறுதி செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ கூட இந்த பில்டிங்கில் மேலேங்களே அதிருது. ஆனால் யாரும் பயப்படாமல் உட்காந்துருக்காங்க. இந்த பாருங்க, கேட்குதா? ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் பஸ் மேலே எங்கேயும் இறங்குறப்ப அந்த அதிர்வு ஏற்பட தான் செய்யுது. பட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இது கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 60, 20, 80 வருஷத்துக்கு ஆக போகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படியே தான் இருக்குது.
நியூயார்க்கை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா முதல் முக்கியமான விஷயம் இந்த ஊரோடைய மாடல் நமக்கு தெரியணும். மேப்பில் இருக்குது, நெட்டில் இருக்குது. இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஈஸியாக 34th ஸ்ட்ரீட் 5th அவென்யூ அப்படிம்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தாவு தீர்ந்துருது. ஒரு 3 நாள் இருந்தீங்கன்னா 3ஆவது நாள் நீங்கள் ஊரை விட்டு போகிறப்ப இந்த ஊரோடைய அந்த மேப்பை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் இட் ஈஸி, பீப்புள் ஆர் ஹெல்ப்ஃபுல் தான். இதை சுற்றி பார்க்குறதுக்கு 3 முக்கியமான அல்லது 4 முக்கியமான வகைகள் இருக்குது. உங்கள் சொந்த காரில் சுற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து மெட்ரோ, அண்டர் கிரவுண்டு வந்து இங்கே பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ நிறைய தூரம் பயணிக்குது. ஸோ நிறைய இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ஸ்டேஷன்ஸுக்கும் இறங்கலாம், ஏறலாம். 3வது அப்புறம் இந்த சைக்கிள் எல்லாம் சுற்றுறாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். 4வது நடக்கிறது. இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஊரில் நீங்கள் காரில் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கிங் போட்டு தாவு தீர்ந்துடும். சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிங்கன்னா டோ பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய பணத்துக்கு உங்கள் சொத்தெல்லாம் விற்கணும், அந்த லெவலுக்கு இருக்கும். சார் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சைக்கிள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு இந்த ரோட்டில் ஓட்டி பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால உங்கள் காரை விட ரொம்ப சௌரியம். நட நட நட. இங்கே இருக்கவங்க சர்வசாதாரணமாக நடக்கிறாங்க. ஜஸ்ட் 1 மைல் டு கோ அப்படிங்கிறாங்க. என்னது 1 மைலா அப்படின்னா பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த ஊர் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களாம் எக்ஸசைஸே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு நடக்கிறது தான் இருக்கிறதுல உத்தமமானது. அதுக்கு அடுத்த பெட்டர் ஆப்ஷன் வந்து மெட்ரோ வழியாக போகிறது. பட் இங்கே பூரா பேரும் தெரியுறாங்க. எங்கேடா சுதாகர் சொல்கிறது மாதிரி எங்கடா போகிறீங்க எல்லாரும்? நான் ஏதோ ஊர்லேருந்து வந்திருக்கேன், ஏதோ வேலையாக அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களாம் எங்கடா போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவுடைய மற்ற நகரங்களில் பார்க்க முடியாத மல்டி கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் எல்லோ டாக்ஸி ஓடிட்டு இருக்கும், கார் ஓடிட்டு இருக்கும், சைக்கிளில் போவாங்க, நடந்து போவாங்க. அப்புறம் இந்த பைக்குன்னு சொல்லப்படக்கூடிய கால் வச்சு போவாங்கள்ல, அதில் போவாங்க. சில பேர் ஓடுறானுவா, வாக்கிங்காக என்னன்னே தெரியலை. பட் மனிதர்கள் அப்படியே ஜனத்திரல் அப்படியே பொங்கி வழியிற ஒரு ஊர் இது. இப்போ நம்ம மெட்ரோவில் போகிறோம், போமா? ஏன்னா அதான் ஈஸி. நியூயார்க்குடைய மிக முக்கியமான கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குற மெட்ரோ தான். ஆச்சரியமாக இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது 159 வருஷத்துக்கு முன்னால் முதல் ரயில் விட்டுட்டாங்க. எங்கே? அண்டர் கிரவுண்டில் விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயும் போகுது, அப்படியே மேலேயும் வருது. அந்த கேட்டகரி வந்தது 154 வருஷத்துக்கு முன்னால். இப்போ நம்ம ஊர்லேயுமே மெட்ரோ வந்து கிரவுண்டுக்கு கீழேயும் போகுது. எங்கெல்லாம் வந்து கிரவுண்டுக்கு கீழே போக முடியாத அளவுக்கு அந்த பூமி இருக்கோ அங்கெல்லாம் மேலே கொண்டு வந்திருக்காங்க, இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய கீழே தான் போகுது. அதுக்கடுத்து இந்த ரயில் பாதைகளெல்லாம் அங்கங்கே இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது. 118 வருஷத்துக்கு முன்னாலே இதை பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி. அப்போ இதோடைய வரலாறுங்கிறது 159 வருஷத்துக்கு முன்னாலேருந்து தொடங்குது. மறுபடியும் ஆச்சரியம் எப்படி இதை யோசிச்சாங்க அப்படின்னு. ஆனால் இவங்ககிட்ட இவங்களுடைய எக்கானமியும் சரி அல்லது இவங்களுடைய செயல்பாடுகளும் சரி மோஸ்ட்லி இரும்பை வச்சு தான் நகர்ந்துருக்குது. ஏன்னா இரும்பை வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா கான்க்ரீட்டை போட்டு வேலை பார்க்குறது எல்லா கிளைமேட்லேயும் முடியாது. வேற இரும்பை வச்சு ஒர்க் பண்ணி அதுக்கான பேஸ் எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறது எல்லா கிளைமேட்லேயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் மட்டும் இங்கே 472 இருக்குது. ஏன்னா பிரதானமான எண்ணிக்கையில் இதில் தான் மனிதர்கள் பயணிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு இதில் ட்ராவல் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் கணக்கிலே பண்ண முடியாது. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் இந்த மெட்ரோ ட்ரெயின் வழியாக நியூயார்க்குள்ளே பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ளே. அதனால் இவ்வளவு ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இதனுடைய இருப்பு பாதைகளுடைய நீளம் ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணோம்னா அது கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது. ஒரு சிட்டிக்குள்ளே இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. இவங்களுடைய பிரதானமான டிரான்ஸ்போர்ட் வந்து இதை நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் இங்கே இருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய மூவிங் பாப்புலேஷன் வந்து பயங்கர அதிகம். 80 லட்சம் பேர் இந்த நியூயார்க் நகரத்தில் வசிக்கிறாங்க. நியூயார்க் நகரம் ஒரு தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூயார்க்குடைய மெட்ரோவும் தூங்கா மெட்ரோ. உலகத்திலேயே 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய மெட்ரோ இதுதான். யூஎஸ்ல எங்கேயும் கட்டாயமாக கிடையாது. வெகு சில நாடுகளில் இரவு 12 மணி வரைக்கும் உண்டு. பட் இது 24/7 இயங்கக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். ரொம்ப பரபரப்பான இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். ஓவரால் நியூயார்க்கே அப்படி தான் இருக்குது. 50 அடியிலேருந்து 300 அடி ஆழம் வரைக்கும் வந்து ட்ரெயின் கீழே போகுது. யோசிச்சு பாருங்க, ஆற்றுக்கு கீழே போகுது, தரைக்கு கீழே போகுது, எல்லாத்துக்கும் இவ்வளோ ஆழத்துக்கு கீழே நோண்டி அதுக்கு கீழே ட்ரெயினை விட்டுருக்காங்க. 300 அடி ஆழம் வரைக்கும் சில இடங்களில் போகுது. அப்போ எவ்வளவு சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான குகைகளை உருவாக்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். இப்போ நம்ம டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துருக்கோம், எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் கூட இவ்வளவு வருடங்களுக்கு முன்னதாகவே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அப்போ என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வருது. அப்புறம் நம்ம ஊர் மாதிரியே கொஞ்சம் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போகிறது வரதெல்லாம் இங்கேயும் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது பாருங்களேன், இதில் ஜம்ப் பண்ணிலாம் வர்றாங்க, டக்குன்னு அப்படியே போய் ட்ரெயின்லலாம் ஏறிக்கிறாங்க. அது இங்கேயும் இருக்குது.